ஹலோ மக்களே, வெல்கம் டு ஷோபனா ஃபார்ச்சூன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தியான ராகி ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சிறுதானியங்களில் மிக சிறந்த தானியங்களில் ராகியும் ஒன்று. இந்த ஸ்வீட் ரொம்ப பழமையான வில்லேஜில் அடிக்கடிக்க செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி. நம்ம வீட்லேயும் பாட்டி கேட்குறப்பெல்லாம் அடிக்கடிக்க செஞ்சு கொடுப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த கன்சிஸ்டன்சியில் ராகி மாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தவா எடுத்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், தண்ணியில் தொட்டு இதே போல் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு வேளை உங்களால் இந்த மாதிரி பண்ண முடியலன்னா மாவு இன்னும் கொஞ்சம் லிக்விடாக மிக்ஸ் பண்ணிவிட்டு கரண்டியில் திக்காக ஊற்றி எடுத்துக்கோங்க. திக்காக ஊற்றும் போது 2 பக்கமும் நல்லா குக்காகி வரணும். மேலே அது ஃபுல்லாக நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும். அப்போ தான் சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், அடுத்ததையும் அதே போல் சுட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரி தண்ணி தொட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். செய்யும் போது நல்லா கவனமாக செய்யுங்க. பாருங்கள், கீ கொஞ்சம் மேலே ஆட் பண்ணி அதையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா குக் ஆகட்டும். பாருங்கள், திருப்பி போகிறதுக்கு முன்னாடி அங்கங்கே மாவு ஒயிட்டாக தெரியுது. அந்த இடத்துல தண்ணியை தொட்டு வச்சிங்கன்னா, இதே மாதிரி தொட்டு வச்சோம்னா அது ஒயிட்டாக தெரியாது. அதுவும் நல்லா குக்காகி வந்துடும். திருப்பி போடும்போது உடஞ்ச பரவாயில்ல. இது நம்ம உடச்சி போட்டு தான் எடுத்துக்க போகிறோம். இருக்கிற மிக்ஸ் பண்ண எல்லா மாவையும் இதே மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பீஸாக உடச்சி போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், அடுத்து பாவு ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி ஜாங்கிரி போட்டு இருந்தாலும் சரி, வெள்ளம் இருந்தாலும் சரி உடச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பாவு காய்ச்சி எடுத்துக்கலாம். அடுத்தது ஒரு ஃப்ளேவருக்கு 4 ஏலக்காயை இடிச்சு எடுத்துக்கலாம். இதையும் இந்த பாவுலே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், பாவு இந்த கன்சிஸ்டன்சியில் ரெடியானாலே போதும். அடுத்து பீனட் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பீனட் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு மேலே இருக்க தோல் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒன்றுக்கு பாதியாக நல்லா உடச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், உடைச்ச பீனட்டை இப்போ அந்த ராகியோடு ஆட் பண்ணிவிட்டு இந்த பாவில் கொட்டி நல்லா கிளறி விடுங்க. எல்லாத்தையும் கொட்டிட்டு நல்லா கிளறி விடுங்க. பாவு எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விடுங்க. இந்த ஸ்வீட்டு ஒரு 3 days வரலையும், ஒரு வாரம் வரலையும் கூட வச்சு சாப்பிட்லாம், கெட்டு போகாது. இதில் இருக்கிற ராகியும் சரி, பீனட்டும் சரி உடம்புக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். என்னோடய டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ மக்களே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.